வார்ட்ரோப் ப்ரோக்கேஜ் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது ரெண்டும் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க சுகன்யா. இன்னைக்கான வீடியோட டாபிக் ஆப்வியஸா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட பிரெக்னன்சி டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் செழியனுக்கு ஒரு 11 months ஆகுது. இப்போ வரைக்கும் நான் என்னென்ன ஒரு பேசிக்கான ஒரு ஃபீடிங் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது தான் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு காட்ட போறேன். என்னோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபீடிங் அவுட்ஃபிட்டோட ஹால் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். யூஸ்வலாகவே ஒரு 5 to 6 months ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸே தேவைப்படாது. நம்ம இருக்கிற ட்ரெஸ்ஸே இப்போ வந்து வியர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து வெயிட் போட்டுருவோம். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு லைக் ஒரு ஃபீடிங் டாப்பாக தான் நமக்கு எடுக்க தோணும். ஏன்னா அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 year 1.5 yearsக்கு நம்ம கூட வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ அப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு ஃபீடிங் டாப் அப்படின்னா வந்து இது ரெண்டும் தான். ஸோ இது ரெண்டும் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீடிங் டாப்னு நான் சொல்லுவேன். இது ஃபீடிங் டாப் அப்படின்றத விட ஃபீடிங் லைக் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் வந்து லைக் முட்டிக்கு கீழே வரைக்கும் வரும். ஸோ இதுக்கு கீழே வந்து லைக் லெகின் போட்டு வியர் பண்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் ஆக்சுவலி நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப 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 கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கும் இந்த ட்ரெஸ்ல. ஏன் அப்படின்னா முக்கியமா வந்து இதோட கிளாத் தான். இதோட லென்த் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு கேமராக்காக தெரியுதான்னு தெரியல, நான் வேணும்னா இங்க பிக் அட்டாச் பண்றேன், நான் போட்டிருந்த பிக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஒயிட் லெக்னோ இல்லை கிரீன் லெக்லோ பேர் பண்ணி நீங்க குர்த்தி மாதிரி கூட இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா வந்து இதுல வந்து சைட் பாக்கெட் இருக்கும். ஸோ நமக்கு ஃபோன் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் நாட் இருக்கு. நான் தெரியாதனமா வந்து அப்போ வந்து எல் சைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஆல்டர் பண்ணி வந்து வாங்கிக்கிட்டேன். பட் ஆனால் என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ். முக்கியமா இதுல வந்து ஜிப் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு ஜிப் இருந்ததுன்னா அதை கழட்டி பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும். அண்ட் பாப்பா வந்து ரொம்ப கிராங்கியா இருந்தாங்கன்னா அந்த டைம்லலாம் நமக்கே டென்ஷன் ஆயிடும். ஸோ இது வந்து ஜிப்லெஸ் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து வீட்டுக்கு போட்டு அடிச்சு நவுத்துற அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சோ இது அது கூட வந்து இது. சோ இதுவுமே வந்து ஒரு மாதிரி ரொம்பவே கம்ஃபர்ட். இது ரெண்டுமே நான் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 499 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வர்த் த பிரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஒரு நியூ மாமா இருக்கீங்க இல்ல மாம் டு பியா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஜிப்லெஸ்ல வந்து ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்களோட பேஜ் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீடிங் டாப், இது வந்து நான் அமேசான்ல வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி கலம்காரி பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து கலம்காரி பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்து ஆப்வியஸா வந்து நல்லா வந்து முட்டிக்கு கீழே வரும். இதை நான் 2 விதமா யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் நார்மல் ட்ரெஸ்ஸஸாவும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதை லெகின் பிளாக் லெகின் போட்டு குர்த்தி மாதிரியுமே யூஸ் பண்ணிப்பேன். 2 வேக்குமே இருக்கும். ஸோ இதுல வந்து எம் சைஸ் வாங்கியிருந்தேன். இதோட ஜிப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஜிப்பா இருக்கும். 2 சைடுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஜிப்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமா இதோட ப்ரைஸுக்கும் இது ஒர்க் ஆகுற விதத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து வர்த் த மணின்னு சொல்லுவேன். இது அரௌண்ட் வந்து ஒரு 400 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஃபீடிங் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நவாப்பழ கலர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டாப் எனக்கு இது. ஸோ இந்த கலர் அண்ட் இதோட பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதையுமே வந்து நான் அமேசான்ல தான் எடுத்திருந்தேன். அரௌண்ட் ஒரு 500 தான் வரும்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான ஃபீடிங் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வர ஃபீடிங் டைப்ல இருக்கும். இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் அண்ட் ரொம்ப மெமரபிள் கொடுத்த ட்ரெஸ். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து வார்ட்ரோப் ப்ரோக்கேஜ் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஸ்டார்டிங்லலாம் வந்து இது வந்து நல்லா தான் லைக் வந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா இந்த மாதிரியான சைடு இருக்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஒரே ஜிப் அப்படின்றதுனால வந்து எனக்கு என்னமோ ஜிப்லெஸ்ல இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் வந்து இந்த பேட்டர்ன்ல வர ஃபீடிங் ட்ரெஸ்ல வந்து இல்லை. ஸோ இது வந்து இப்போ நான் வியர் பண்றதை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிட்டேன். அண்ட் மோரோவர் இதுலேயுமே வந்து நான் எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் வந்து
இப்போ கொஞ்ச நாள் ஆனவுடனே எனக்கு என்னமோ இந்த எம் சைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால ஃபீட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால எனக்கு வந்து மேபி அதனால எனக்கு இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தருதா அப்படின்றது எனக்கு தெரியல. 2 பேட்டர்னும் அவ்வளவா வந்து சூட் ஆகல. இப்போ நான் வியர் பண்ணிருக்கிறதுமே ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் தான். ஸோ இதை வந்து கெஃப்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து ஜென்ரலா இருந்தது. இப்போ இந்த கெஃப்தான்லேயே வந்து ஃபீடிங் கெஃப்தான்னு வச்சுட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து ஃபீடிங் கெஃப்தான் தான். ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் ஜிப் வச்சு 2 சைட்லையுமே இருக்கும். அண்ட் இதுல என்ன ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நமக்கு எந்த இப்போ நம்ம நார்மலா வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த நாட் கழட்டி விட்டுனா நம்ம ஃப்ரீயா நைட்டி மாதிரி இருந்துக்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் நைட்டி தான். ஸோ இது வந்து ஃபுல் லென்த் வரும். அண்ட் இப்போ நான் வீடியோக்காக அப்படின்றதுனால நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி லைக் ஒரு கஃப்தான் லுக்ல வந்து கொடுத்துருக்கேன். முக்கியமா வந்து இந்த மாதிரி சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து கவர் ஆகி வரனால நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல்ல தான் இருக்கும். கெஃப்தான் பார்க்கும்போது எனக்கு இந்த கெஃப்தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் மிந்த்ரால வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியர் சைடு தான். இதுவும் சேம் அதே மாதிரி தான். நமக்கு வேணும்னா இங்க ஃப்ரண்ட்ல வந்து டைட் பண்ணிக்கலாம். இதுல வந்து சென்டர் ஃபீடிங் கொடுத்துருப்பாங்க. சென்டர் ஜிப் ஒரே ஒரு ஜிப் தான் இருக்கும் ஃபீடிங் கொடுக்கறதுக்கு. அண்ட் சைட்லயுமே வந்து தாராளமா வந்து இந்த மாதிரி வந்து கவர்டா இருக்கும். ஃபுல்லாவே வந்து தாராளமாவே கவர்ட் ஆயிடும். 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நல்லாவே உழைச்சிட்டு இருக்கு. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்பா வந்து வளர்ந்துட்டே வரனால நமக்கு ரெகுலரா ஃபீடிங் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. ஸ்டார்டிங் பாப்பா பிறந்த போது ஒரு 1 month to 1.5 month தான் ரொம்ப கான்சியஸா வந்து ஃபீடிங் ட்ரெஸ் மட்டும்தான் கம்ஃபர்ட் கொடுக்கும்ட்டு அந்த மாதிரி இருந்தேன். இப்போ ஆப்வியஸா பாப்பாவும் வளர்ந்துட்டே இருக்கனால நமக்கு என்ன ட்ரெஸ்ல கம்ஃபர்ட்டா ஃபீட் பண்ணுவாங்களோ அந்த ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணிப்பேன். இப்பெல்லாம் ரெகுலராகவே ஜீன்ஸ் ஸ்கர்ட் அந்த மாதிரி கூட போடுறேன். பட் அது பாப்பாக்கு கம்ஃபர்ட்டா இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ ஜீன்ல வந்து என்கிட்ட இப்போ 2 ஜீன் மட்டும் தான் நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். ப்ளூ ஒன்று, பிளாக் ஒன்று. ஸோ இது 2 மட்டும் தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஸோ பாப்பாக்கும் அது வந்து ஃபீட் கொடுக்கறது வந்து கரெக்டா இருக்கு. இந்த ப்ளூ ஜீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லூஸ் ஃபிட்ல இருக்கக்கூடியது. இது நேம் என்னடா? பேகி ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தோட ஒரு லைக் பாக்யராஜ் சார் அவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, தொலைன்னு அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடியது என்கிட்ட இருக்க 2 ஜீனுமே வந்து இப்போ வந்து ஹைவேஸ்ல தான் போடுறேன். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகுது. ஸோ நம்ம நமக்கு லைக் இப்போ நம்ம எங்க ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்ல இந்த ஹை வேஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்பவே காப்பாத்துது. ஸோ இது 2மே வந்து எனக்கு வந்து கோ கலர்ஸ் யதார்த்தமா போகும்போது அங்க ஆஃபர்ஸ்ல இருந்து, ஸோ அங்க வந்து இந்த 2 ஜீனுமே எடுத்திருந்தேன். ஸோ ப்ளூ வந்து இந்த பேட்டர்ன்லையும், பிளாக் வந்து நார்மல் ஸ்கின்னி பேட்டர்ன்லையும் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து இந்த ஆங்கிள் லென்த் வரும் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன்லயும் எடுத்திருந்தேன். ஜீன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து ஷர்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் கண்டிப்பா. இந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் வந்து ஓவர் நெக்ல ஹை வேஸ்ட் ஜீன்ஸ் போடும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூடியோல எடுத்தது. அரௌண்ட் ஒரு 250 to 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இதோட கிளாத் வைஸுமே நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது ஜூடியோவில். ஸோ இதில் என்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட், இது 3மே வந்து காமனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து லூஸ் டிஷர்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபீடிங்க்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஷர்ட்ஸ். ஸோ இந்த ஷர்ட் வந்து நான் வந்து மேக்ஸில் எடுத்தது. அண்ட் இந்த ஷர்ட்டுமே வந்து ஃபீடிங் டைம்ல ரொம்பவே வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த 2 மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல வாங்கி வச்சுக்கோங்க. அமேசான்ல நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கர்ட் வந்து ஆப்வியஸா வந்து நியூ மாமிஸ்க்குமே வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளைன் ஸ்கர்ட், எய்தர் ஒரு பிளாக் ஸ்கர்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு டார்க் மெரூன், ஒயிட் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிளைன் ஸ்கர்ட்க்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு லூஸான ஒரு டிஷர்ட் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து லுக் வந்து சிம்பிள் அண்ட் கிளாஸி லுக்கா இருக்கும். அண்ட் பார்க்கவும் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். டைம்லலாம் வந்து நம்ம இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து போடுவோமா அப்படின்றது இருக்கும். பட் இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து ட்ரஸ்ட் மீ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அவுட்ஃபிட் நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பிளைன் ஸ்கர்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு லைக் எதர் க்ரீனோ இல்லைன்னா ஒயிட் அந்த மாதிரிலாம் போகும்போது லுக்கும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் மேலே இருக்க டாப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ஒயிட் டிஷர்ட்டோ இல்லைனா வந்து ஒரு பிளைன் லூஸ் ஒரு பிளாக் டிஷர்ட்டோ போடும்போது அதோட லுக்குமே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே மஸ்ட், எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் இருக்கக்கூடியது அண்ட் எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸா நைட்டி தான். ஸோ இது கொடுக்குற கம்ஃபர்ட் வேற எதுவுமே கொடுக்காது. இந்த மாதிரியான பேசிக் எல்லார்கிட்ட இருக்க அவுட்ஃபிட்ஸை தான் வந்து நான் வந்து ஃபீடிங்க்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபீடிங்க்குன்னு நிறைய அவுட்ஃபிட் வந்து நான் போய் வந்து வாங்கலை. ஏன்னா வந்து அது மேபி வந்து ஒரு இன்னொரு 1 இயர்க்கோ இல்லை இன்னொரு 6 மந்த்ஸ்க்கோ தான் அது எனக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நான் அதில் போடுற மணி எல்லாமே வேஸ்டான மணி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீடிங் ட்ரெஸ் நம்ம போட்டு போக முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம கிட்ட இருக்க ட்ரெஸ்ல வந்து அதை எப்படி நான் ஃபீடிங்க்கு மாத்திக்க முடியும்னு பார்க்கும்போது தான் நான் 2 ஜீன் வாங்கினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு ஃபியூச்சர்ல கூட அந்த டாப்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி உங்களோட அவுட்ஃபிட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளும் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்ட மாதிரி இருக்கும் அண்ட் பாப்பாக்கும் வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம நம்ம ஃபீட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோட பிரெக்னன்சியோட 7th மந்த்ல இருந்து இப்போ பாப்பா பிறந்து ஒரு 11 மந்த் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமா என்னோட ஃபீடிங் டைம்ல இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் போட்டு தான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா என்னோட லைக் ஃபீடிங் ஜேர்னியை வந்து நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ 1-2 வகையில் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வீல் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.